அனைவருக்கும் வணக்கம். நாட்டிலே முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சேவையை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார். மேற்கு வங்கத்தின் ஹவுரா மற்றும் அசாமின் கவுஹாத்தி இடையிலான இந்த படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவை இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் படிப்படியாக ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில்களை இயக்க ரயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. நாடு முழுவதும் பெரிய நகரங்களை இணைக்கும் வகையில் சுமார் 170க்கும் மேற்பட்ட வழித்தடங்களை வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. தற்போது சிட்டிங் வகையிலான வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த ரயில்களுக்கு பயணிகள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில், தற்போது படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்களை இயக்க இந்திய ரயில்வே முடிவு செய்துள்ளது. படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்களில் ஆர்ஏசி டிக்கெட்டுகள் வசதி கிடையாது என்றும், இது குறைந்தபட்ச கட்டணம் ரூ. 960 என்ற ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. இன்று ஜனவரி 17ஆம் தேதி படுக்கை வசதி கொண்ட ரயில் வந்தே பாரத் ரயில்களை மேற்கு வங்கத்தின் கொல்கத்தா, ஹவுரா முதல் அசாமின் கவுஹாத்தி வரை இயக்கப்பட உள்ளது. இந்த ரயிலை பிரதமர் மோடி இன்று துவங்கி வைத்துள்ளார். அதிவேக பயணத்தை உறுதி செய்யும் வகையில் நாட்டின் வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. பயன்பாட்டிற்கான வந்த நாள் முதலே வந்தே பாரத் ரயிலுக்கு பயணிகள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்து வருகிறது. இதையடுத்து வந்தே பாரத் ரயில் பெட்டிகளை அதிகரிக்கவும், படுக்கை வசதி கொண்ட ரயில்களை அறிமுகப்படுத்தவும் ரயில்வே வாரியம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி தற்போது படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் இன்றைய முதல் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. பொதுவாக விரைவு ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு செய்யும்போது ஆர்ஏசி என்ற வசதி இருக்கும். இந்த ஆர்ஏசி டிக்கெட் ஒருவருக்கு ஒதுக்கப்பட்டால் அந்த பயணி பகுதியளவு இருக்கையை உறுதி செய்யும். இந்நிலையில் இன்று அறிமுகப்பட்டிருக்கும் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலில் இந்த ஆர்ஏசி வசதி கிடையாது என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. விமான சேவைக்கு நிகராக இந்த வந்தே பாரத் படுக்கை வசதி ரயிலில் பயணித்த அனுபவம் இருக்கும் என்றும், நீண்ட தொலைவு பயணத்தை பாதுகாக்கவும் அதிவேகமாகவும் மாற்றும் என்று பிரதமர் அலுவலக அறிவிக்கை தெரிவித்துள்ளது. இதிலுள்ள 16 பெட்டிகள் 823 பயணிகள் செல்ல முடியும். அதிகபட்சமாக 150 கிலோமீட்டர் வேகத்தில் செய்யும். எனினும் 120 முதல் 130 வேகத்தில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கொல்கத்தாவின் ஹவுரா ரயில் நிலையத்தில் இருந்து கவுஹாத்திக்கு இயக்கப்படும் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயிலின் கட்டணம் இரு நகரங்களுக்கிடையேயான விமான கட்டணத்தை விட மிக குறைவு. 966 கிலோமீட்டர் தொலைவில் இயக்கப்படும் இந்த ரயிலின் பயண கட்டணம் உணவுடன் சேர்த்து குளிர்சாதன 3ஆம் வகுப்புக்கு 2300 வரையிலும், குளிர்சாதன 2ஆம் வகுப்புக்கு 3000 வரையிலும், குளிர்சாதன முதல் வகுப்பு 3600 வரையிலும் இருக்கும். இந்த இரு நகரங்களுக்கு இடையே விமான கட்டணம் ரூபாய் 6000 முதல் 8000 வரை உள்ளது. கவுஹாத்தியில் இன்று மாலை போட்டோ சமூகத்தைச் சேர்ந்த சுமார் 10,000 கலைஞர்கள் இணைந்து பகுரூபா நடனமாடும் கலாச்சார நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இதையடுத்து நாளை காலை ரூபாய் 6,950 கோடி மதிப்பீடான 86 கிலோ நீள கஜிரங்க மேம்பால திட்டத்திற்கு பூமி பூஜை நடைபெற உள்ளது. வட இந்தியா மாநிலங்களுக்கு இடையே வடகிழக்கு மாநிலங்களுக்கும் இயக்கப்படும் 2 புதிய அமிர்த பாரத் ரயில் எக்ஸ்பிரஸையும் பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்க வைத்தார். நன்றி.